ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டான வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தை பற்றி அப்டேட் வந்திருக்கு. ஆனால் வந்து அவர் இயக்க போகிற படத்தை பற்றி இல்லை, அவர் நடிக்க போகிற படத்தை பற்றி. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் வந்து இந்திய சினிமாலேயே ஒரு ஒன் ஆஃப் த வாண்டட் டேரக்டராக மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாநகரம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி கைதி, விக்ரம், மாஸ்டர், லியோ அப்படின்ட்டு நிறைய சூப்பரான படங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. ஸோ கடைசியாக வந்து அவர் இயக்கத்தில் உருவான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம் நல்ல ஒரு விமர்சனத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நல்ல ஒரு வசூல் வெட்டு இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ தற்போது லோகேஷ் கனகராஜ் வந்து புதிய படம் குறித்து வந்து இப்போ வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதாவது அவர் வந்து ஹீரோவாக வந்து இப்போ வந்து ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தோட அப்டேட் வந்திருக்கு. அதாவது படத்தோட கதைகள் வேலை எல்லாமே வந்து அஃபிஷியலாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து படத்தோட கேஸ்டிங் வேலைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை ஹீரோயின் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம மிர்னா மேனன் வந்து இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆயிருக்காங்களாம். ஆல்ரெடி ஜெயிலர் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து இந்த திரைப்படத்தில் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.